எனக்கு எது நன்மை அளிக்காதோ அந்த காரியங்களை நான் செய்தேன் என்றால் அதற்கு அபசாரம்னு பெயர். நீ வேதத்துக்கு முரண்பட்டு நடந்தா என்ன ஆகும்னால் அது என்னை நரகத்துக்கு அழைத்து செல்லும்னு அடுத்த வார்த்தை சொல்லித்து. என்னை மறுபடியும் மறுபடியும் தீயவற்றில் ஈடுபடுத்துமோ அதுக்கு அகம்னு பெயர். நம்மை எந்த பொருளிலிருந்து காத்து கொள்ள வேண்டுமோ அதுக்கு பாபம்னு பெயர். அபராதம்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையோ. அபராதம்னு சொன்னால் பகவானுக்கு கோபத்தை விளைவிப்பது, வருத்தத்தை விளைவிப்பதுன்னு அர்த்தம். இந்த பாப புண்ணியத்தை பார்க்கறச்சேவே நம்மோடு தொடர்புபடுத்தி இதை பார்க்கணும். நான் ஒரு தவறு செய்தேன்னால், இப்போ வண்டி ஓட்டிட்டு போறோமோ இல்லையோ, சாலையில ஒரு விபத்து நடந்தது. அந்த விபத்துனால எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, எதிராளிக்கு தான் ஏதோ பாதிப்பு வந்துன்னு வச்சுங்களேன், நாம் அதை பற்றி கவலையே படமாட்டோம். நான் ஓட்டினதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு நமக்கு தோணிடும். எப்போ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தவிர்க்கணும்னு முடிவெடுப்போம், அதனால எனக்கு பாதிப்பு வருதுன்னா தானே அதை தவிர்க்கணுங்கிற எண்ணம் வரும். அப்போ பாபம் என்பது யாருக்கோ தீமை செய்ய போகிறது. வேதம்னு ஏதோ ஒரு நூல் இருக்கு, அந்த வேதத்துக்கு புறம்பாக நடந்தால் அதற்கு பாபம்னு ஒன்று வருமாம். இப்படின்னு மட்டும் புரிஞ்சுட்டோம்னால் சரி, வேதத்துக்கு புறம்பா இருக்கேனே அதனால என்னன்னு தோணி போயிடும். புறம்பு முரண்பட்டதுன்னு சொன்னால் என்னுடைய நன்மைக்கு முரண்பட்டதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மாவினுடைய மேன்மைக்கு புண்ணியம் என்பதுதான் வழிவகுக்கும். ஆத்மாவினுடைய தாழ்ச்சிக்குத்தான் பாபம், இந்த துஷ்கிருதி துஷ்கர்மாங்கிறது வழிவகுக்கும். அதனால் அபசாரம்னு சொன்னால் அஹித சேவனம்னு தெரிவிப்பார்கள். எனக்கு எது நன்மை அளிக்காதோ அந்த காரியங்களை நான் செய்தேன் என்றால் அதற்கு அபசாரம்னு பெயர். சரி, முதல் பெயர் தெரிஞ்சிட்டோம். சரி, அபசாரத்தினால என்ன? வேதத்துக்கு புறம்பாக நான் நடந்தால் என்ன கிடைக்கும்னு பார்த்தால் அதுக்கு தான் அடுத்த பெயர் துரிதம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையோ. துரிதம்னு சொன்னால் தீய இடங்களுக்கு என்னை அழைத்து செல்லக்கூடியதுன்னு அர்த்தம். துஹு இதம் ஏன, இதம்னா கமனம். எந்த ஒரு பொருளானது என்னை தாழ்ந்த இடங்களுக்கு, துக்கத்தை கொடுக்கக்கூடிய நரகம் முதலான இடங்களுக்கு அழைத்து செல்லுமோ அதற்கு துரிதம்னு பெயர். அப்ப முதல்ல தெரிஞ்சுட்டேன், இது அபசாரம்னு சொன்னால் வேதத்துக்கு முரண்பட்டு இருப்பது அபசாரம்னு முதல்ல தெரிஞ்சுட்டோம். சரி, வேதத்துக்கு முரண்பட்டு நடந்தா என்ன ஆகும்னால் அது என்னை நரகத்துக்கு அழைத்து செல்லும்னா அடுத்த வார்த்தை சொல்லித்து. துரிதம்ங்கிற வார்த்தை காட்டி கொடுக்கிறது. சரி, போகட்டும், ஒரு முறை தப்பு பண்ணேன், நரகத்துக்கு போனேன், துக்கத்தை அனுபவிச்சேன், மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்து விட்டேன், இனி அதனால ஒன்றும் பாதிப்பு கிடையாதோ இல்லையோனால் இல்ல, அகம்னு ஒரு பெயர் இருக்கோ இல்லையோ. அகம்னு சொன்னால் எது ஒன்று என்னை மறுபடியும் மறுபடியும் தீயவற்றில் ஈடுபடுத்துமோ அதுக்கு அகம்னு பெயர். அப்ப நான் இப்போ ஒரு தப்பு பண்ணேன், நரகத்துக்கு போனேன், திரும்ப வந்துட்டேன், இனி அந்த கர்மத்தால் எனக்கு பாதிப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. நேத்திக்கு பண்ண தவறு என்பது என்னுடைய மனசுல ஒரு பதிவா இருந்துட்டே இருக்குமோ இல்லையோ. நான் மறுபடியும் தப்பு பண்ணுவதற்கு அது என்னை தூண்டும். ரெண்டு விதத்திலையும் நாம எந்த செயலை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அது நம்முடைய வருங்கால செயல்களையும் நிர்ணயிக்கிறதோ இல்லையோ. நேர நிர்ணயிக்காது. நான் நேற்றுக்கு நல்லது பண்ணா இன்னைக்கு நல்லது தான் செய்வேன் என்கிற நிர்பந்தம் கிடையாது. ஆனால் நல்லது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். நேற்றுக்கு கெட்டது பண்ணிருந்தேன்னால் இன்றைக்கும் அந்த கெட்ட செயலினுடைய பதிவு எங்கிட்ட இருக்குமோ இல்லையோ. அதனால மறுபடியும் கெட்டது செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை மீறியும் ஒருவன் வர முடியும். அப்ப அகம்னு சொன்னால் ஒரு முறை செய்யப்பட்ட தீய செயல் மறுபடியும் மறுபடியும் தீய செயல்களில் ஈடுபடுத்தும். அதனால அகம்னு பெயர். அதுக்கு மேல பாபம் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சொல். இதுக்கு என்ன பெயர்னால் நம்மை எந்த பொருளிலிருந்து காத்து கொள்ள வேண்டுமோ அதுக்கு பாபம்னு பெயர். பாதி அஸ்மாத்து ஆத்மானம் இது பாபகான்னு தெரிவிப்பார்கள். எந்த ஒரு பொருளை பார்த்து பயந்து போய் ஐயோ இது எனக்கு வரவே கூடாதுன்னு என்னை நான் ரட்சித்து கொள்ள வேண்டுமோ அதுக்கு பாபம்னு பெயரா. இந்த நான் செய்யக்கூடிய அபசாரம் என்பது எனக்கு மேலும் மேலும் தீய எண்ணங்களை தீய கதிகளையே கொடுக்குமோ இல்லையோ. அப்ப அதிலிருந்து விலகி இருப்பது என்னுடைய காரியம். அதை காட்டுவதற்காக பாபம்ங்கிற செயல் வந்தது. கடைசியில் ஏனகான்னு சொன்னால் பிராயஷ்சித்தத்தாலே போக்கப்படுவதுன்னு அர்த்தம். அப்ப முதலில் வேதத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டால் இந்த பாபம்ங்கிறது ஏற்படும். பாபம் என்பது என்னை நரகத்துக்கு அழைத்து செல்லும், துக்கத்தை கொடுக்கும். அதோடு மட்டும் இருக்காது, மேலும் மேலும் தீய செயல்களை செய்ய வைக்கும். அதனால என்னன்னால் இது போக்கப்படுவதற்கு பிராயஷ்சித்தம் ஒன்றுதான் வழியாக இருக்கிறது.
கடைசியாக அபராதம்னு ஒரு பெயர் இருக்கும் இல்லையோ, அபராதம்னு சொன்னால் பகவானுக்கு கோபத்தை விளைவிப்பது, வருத்தத்தை விளைவிப்பதுன்னு அர்த்தம். ராதிரு பிரீணனேன்னு சம்ஸ்கிருதத்துல தாத்து. நம்ம ஆராதனம்னு பொதுவாக சொல்றோமோ இல்லையோ, ஆராதனம்னா என்ன? பகவானுக்கு பூஜை பண்றோம், பூஜையத்தான் ஆராதனம்னு சொல்றோம். அதுக்கு ஏன் அந்த பெயர்னால், நான் பண்ணுகிற பூஜையாலே பகவானுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ இல்லையோ, அந்த மகிழ்ச்சிக்காக செய்யப்படுகிற வியாபாரத்துக்கு ஆராதனம்னு பேர். அதே போல அபராதம்னு சொன்னால் பகவானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல் வருத்தத்தை கொடுக்கக்கூடிய செயல் என்று பொருள் கிடைக்கிறது. அப்ப இந்த செயல் எனக்கே ரொம்ப தீமைகளை விளைவிக்கும், துக்கத்தை கொடுக்கும், மறுபடியும் தீய செயல்களில் ஈடுபடுத்தும். இதை நான் முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். இதை நான் செய்ய பகவானுக்கு வருத்தம் ஏற்படும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.